ஃபர்ஸ்ட் ஒரு கேக் ஒன்று ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? பாடி கேக் ஒன்று ட்ரா பண்ணுறோம். பாடி கேக் எப்படி ட்ரா பண்ணுறோம்? லிசன். ஃபஸ்ட்டு நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாரு, அதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா? இந்த இடத்துல நான் பிக் சைஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து ஒரு லேயர், தென் செகண்ட் லேயர் இந்த அளவுக்கு ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு ஃபுல் பேஜ் கவர் ஆகிற மாதிரி வரணும். சரியா? ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு கேண்டில் ட்ரா பண்ணிட்டு சைடில் வந்து பபிள்ஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ண. ஆரம்பிக்கலாங்களா? என்ன பண்ற? ஜஸ்ட் ஒரு கர்வ் லைன் இங்க பாரு, இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் டிரா பண்ணி பார்க்கலாம். இங்க ஒரு ஸ்லாண்டிங் லைன், இங்க ஒரு ஸ்லாண்டிங் லைன், சேம் அதே லென்த்துக்கு இந்த சைடுல ஒரு ஸ்லாண்டிங் லைன் டிரா பண்றேன். நெக்ஸ்ட் இங்க இருந்து எடுத்துக்கோ. சரியா? இங்க இருந்து சேம் அதே போல ஒரு கர்வ் லைன் இப்படி எடுத்துக்கோ. இங்க எடுத்துட்டு சேம் அதே போல சைடுல இந்த மாதிரி அகைன் ஸ்லாண்டிங் லைன், இங்க ஒரு ஸ்லாண்டிங் லைன் இந்த மாதிரி. ஸோ செகண்ட் லேயர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் தேர்ட் லேயர் பார்த்தோம்னா தேர்ட் லேயர்ஸ் கிடையாது, ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஹாரிசான்டல் லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிக்கும். தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல இங்க பாருடா, மேல இந்த சைடில் ஒரு 2 lines, சென்டரில் ஒரு 2 lines, தென் இந்த சைடில் ஒரு 2 lines இப்படி ட்ரா பண்ணிட்டு இந்த இடத்த கர்வை யூஸ் பண்ண போகிறேன். எப்படி? இப்படி கர்வை யூஸ் பண்ண போகிறேன். அதே போல் இங்கேயும் கர்வை யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இப்படி கர்வை யூஸ் பண்ண போகிறேன். சரியா? கர்வை யூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன்ஸ் இப்படி ட்ரா பண்ணிக்கோ, இங்கே ஒரு லைன்ஸ் இப்படி ட்ரா பண்ணிக்கோ, இங்கே ஒரு லைன்ஸ் இப்படி ட்ரா பண்ணிக்கோ. ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த ஃபயர் இருக்கும் இல்லையா கேண்டலுக்கு, அதை எப்படி ட்ரா பண்ணிக்கோ, ஒரு லீஃபோட ஷேப் மாதிரி அந்த இடத்துல இருந்து. ஓகேவா? இங்கே இருந்து ஓகே, ரெண்டு கேக்குமே இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். தென் இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆயில் பேஸ்ட்ல வச்சு மேலே நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும். லைட்டாக பண்ணினா உனக்கு வராது, கொஞ்சம் ஸ்டைலாக லெட்டர்ஸ் எழுதுங்க. சரியா? முடிஞ்சா ஸ்டைலாக எழுதுங்க, இல்லைன்னா அழகாக போல்டாக கூட எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடின்னு ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபுல்லாக நேம் ரைட் பண்ணிவிட்டு இந்த கேக்கு அந்த ஐஸ்கிரீம் உருகிற மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டாட் வந்துட்டு வச்சுக்கோங்க. நிறைய வைக்காதுங்க, கொஞ்சம் கம்மியாக வைங்க போதும். தென் இந்த சைடில் எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் அண்ட் ஷேப்ஸோ இல்லை சர்க்கிள் ஷேப்ஸோ யூஸ் பண்ணிக்கோ. ஸ்டார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கேக்கோட டாப்பில் ப்ரௌன் கலரில் அப்ளை பண்ண போகிறேன். லிசன் டு மீ. இங்கே பாரு, இந்த இடத்துல இந்த வேவ் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே மட்டும் இப்படி கலர்ஸை அப்ளை பண்ணுறேன். இப்படி கலர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அங்கே டாட் வச்சுருக்கோம் பற்றி அந்த டாட்டில் மட்டும் கலர் ஒட்டாது. சரி, சர்க்கிள் சர்க்கிளாக நிற்கிதா? நம்ம அங்கே டாட் வைக்க சொன்னோம் இல்லையா, அந்த இதுக்குள்ளே கேப்புக்குள்ளே அந்த இடத்துல மட்டும் எனக்கு இந்த மாதிரி டாட்டடாக நிற்கும். இதை ஃபுல்லாக அப்படி அப்ளை பண்ண பார்க்கலாம். பொறுமையாக அப்ளை பண்ணு, வச்சு ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணேன்னா அந்த டாட் மறைஞ்சிடும். அதே போல் இப்போ இந்த பாட்டம்லேயும் சேம் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும் பெயிண்ட்டு, ரொம்ப ஒரு மாதிரி திக்காக இருக்கக்கூடாது. சரியா?